வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்குவிட் தொக்கு. தமிழில் இது கனவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரீ பாயில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது சப்பாத்தி, ஆப்பம், பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகிற ஒரு டிஷ்ஷு. க்ளீன் பண்ண ஸ்குவிட் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் வேக வச்சு எடுத்துருவோம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. 2 டீஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானொன்று கடுகு, ஜீரகம் தாளிச்சுக்கிடலாம். ஸ்குவிட்டு க்ளீன் பண்ணி வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எப்போனாலும் குழந்தைங்க கேட்க டக்குனி பண்ணி கொடுத்துடலாம். கட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சீ ஃபுட் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே நாம் ஸ்குவிட்டு வேக வைக்கிறதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ நறுக்குன தக்காளி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாட்டு வெந்து வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் தனியா பொடி. தக்காளி ஓரளவுக்கு வெந்துட்டு பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்துட்டு தக்காளி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நம்மளோட ஸ்குவிட் நல்லா வெந்துச்சு பாருங்க. ஏற்கனவே குக்கரில் வேக வச்சதுதான். இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வந்தால் மட்டும் போதும். தண்ணி எல்லாமே நல்லா வத்திச்சு. நீங்கள் குக்கரில் ஸ்குவிட் வேக வைக்கச்சுல தண்ணி எல்லாம் விட்டுறாதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தண்ணி வெளியில் விட்டுருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சிடுங்க. இப்போ ஃபைனலாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, நல்ல மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கலந்து விட்டுருங்க. அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். ஸ்குவிட்டில் நிறைய வெரைட்டியில் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்குவிட் கோன் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு மசாலா தொக்கு. இங்கே கன்னியாகுமரி பக்கமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு துவரன் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட ஸ்குவிட் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.